வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 20 ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். இட் ரெயின்ட் ஆல் டே எஸ்டர்டே. இட் ரெயின்ட் ஆல் டே எஸ்டர்டே என்ன அர்த்தம்? நேற்று முழுவதும் மழை பெய்தது அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு சென்டென்ஸையும் நான் 2 டைம்ஸ் சொல்கிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்கள். அதோடைய தமிழ் அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. Whenever you find an opportunity, try to use this kind of sentences frequently. ஓகேவா? I have insisted these things many times. நான் ஒவ்வொரு வீடியோலையும் இதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். சந்தர்ப்பம் கிடைக்கும்போது சென்டென்சஸ் பயன்படுத்துங்க. பேச பேச தான் இங்கிலீஷ் வரும். நெக்ஸ்ட் பாருங்க. The dog barked loudly. The dog barked loudly. நாய் சப்தமாக குரைத்தது. I remember her face, but I forgot her name. ஐ ரிமெம்பர் ஹர் ஃபேஸ் பட் ஐ ஃபர்கட் ஹர் நேம். சொல்லுவோம்ல, எனக்கு அவங்களுடைய ஃபேஸ் நல்லா ஞாபகம் இருக்குது, எனக்கு அவளுடைய முகம் ஞாபகம் இருக்குது, ஆனால் அவளுடைய பேர் தான் எனக்கு மறந்துடுச்சு அப்படின்னு. ஸோ இதே மாதிரி வரக்கூடிய சந்தர்ப்பங்களில் நாம் இந்த சென்டென்ஸ் பயன்படுத்தலாம். ஐ ரிமெம்பர் ஹர் ஃபேஸ் பட் ஐ ஃபர்கட் ஹர் நேம். ஹர் மதர் காட் வெரி ஆங்ஷியஸ் பிகாஸ் ஷீ டிட் நாட் அரைவ் ஆன் டைம். Her mother got very anxious because she didn't arrive on time. Anxious அப்படின்னா என்ன? ரொம்ப அப்படியே பதட்டப்படுறது. அவங்க அம்மா ரொம்ப பதட்டமாக இருந்தாங்க. ஏன்னா சரியான நேரத்துக்கு அவ வரல. Keep quiet until they have gone. Keep quiet until they have gone. அவங்க போகிற வரைக்கும் அமைதியாக இருங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம குழந்தைங்க ரொம்ப ஏதாவது அட்டகாசம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம்ல, தயவு செஞ்சு அவங்க போகிற வரைக்கும் அமைதியாக இருங்க அப்படின்னு. அதை எப்படி சொல்லலாம்? கீப் குவைட் அன்டில் தே ஹாவ் கான் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லையா, நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் ஸ்கூலில் இன்றைக்கி ஒரு விசிட்டிங் யாரோ ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா, ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடக்குது. அப்போ டீச்சர்ஸ் சொல்லுவாங்கள்ல, அவங்கெல்லாம் போகிற வரைக்கும் அமைதியாக இருங்க அப்படின்னு. ஸோ அப்போது கீப் குவைட் அன்டில் தே ஹாவ் கான் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஐ ஹவ் brought everything we need. ஐ ஹவ் brought everything we need என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நமக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பிக்னிக்கோ இல்லை வேறு எங்கேயோ வெளியூருக்கோ எங்கேயோ நீங்கள் போகிறீங்க. ஸோ உங்கள் ட்ரிப்புக்கு தேவையானது எல்லாத்தையுமே நீங்கள் பிளான் பண்ணி முன்னாடியே வாங்கி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் உங்கள் பார்ட்னர்கிட்டயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ சொல்லலாம், நெய்பர்கிட்டயோ சொல்லலாம், நமக்கு தேவையானது எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டு வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லலாம். எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் ஹிஸ் நியூ புக். எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் ஹிஸ் நியூ புக் என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாருமே அவருடைய புது புத்தகத்தை பற்றி தான் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். எல்லாருமே அவருடைய நியூ புக்கை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ எவ்ரிபடி, எவ்ரி ஒன் அப்படிங்கிறதெல்லாம் சிங்குலர் இன்டெஃபினைட் ப்ரோனவுன் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எவ்ரி ஒன், எவ்ரிபடிலாம் வந்ததுன்னா ஈஸ் அப்படின்னு ஒரு சிங்குலர் வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? விச் கேக் டு யூ வாண்ட்? விச் கேக் டு யூ வாண்ட்? உனக்கு எந்த கேக் வேணும்? எப்போதுமே மோர் தென் ஒன், 2 ஆப்ஷன் இருந்ததுன்னா இதில் உனக்கு எது வேணும் அப்படிங்கும்போது நம்ம விச் அப்படிங்கிற ஒரு WNH கொஸ்டின் ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? விச் சாரீ டு யூ வாண்ட்? விச் பென் டு யூ வாண்ட்? விச் கேக் டு யூ வாண்ட் அப்படின்னா உனக்கு எந்த கேக் வேண்டும் அப்படின்னு அர்த்தம். He is working very hard but no one in his company recognizes him. He is working very hard but no one in his company recognizes him. என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் ரொம்ப கடினமாக உழைக்கிறாரு, ஆனால் அவருடைய கம்பெனியில் யாருமே அவரை அங்கீகரிக்கலை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். எவ்ரி ஒன் ஹாஸ் அரைவ்ட் இயர்லியர். எவ்ரி ஒன் ஹாஸ் அரைவ்ட் இயர்லியர் என்ன அர்த்தம்? எல்லாருமே முன்னதாகவே வந்துவிட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். அகெயின் பாருங்கள், இங்கே எவ்ரி ஒன் வந்திருக்கு, ஆனாலும் ஹாஸ் அப்படிங்கிற ஒரு சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிங்குலர் தான் யூஸ் பண்ணியும் ஆகணும். ஏன்னா எவ்ரி ஒன், எவ்ரிபடி இதெல்லாமே என்னது? சிங்குலர் இன்டெஃபினைட் ப்ரோனவுன். இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருக்கோம். அதில் ஒரு 17 ரூல்ஸ் பற்றி மோர் தென் ஒரு 45 மினிட்ஸுக்கு மேலே அந்த வீடியோ வரும். அதில் நான் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள். அது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுகிறவங்களுக்கு, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, மெயில் கம்யூனிகேஷனுக்கெல்லாம் அந்த வீடியோ ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணும். அதுக்கான கார்டு லிங்க்கை வேணாலும் நான் வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். The situation was very worse than I had expected. The situation was very worse than I had expected.
நான் எதிர்பார்த்ததை விட நிலைமை இன்னும் மோசமாக இருந்தது. நான் எதிர்பார்த்ததை விட நிலைமை இன்னும் மோசமாக இருந்தது. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து கொஞ்சம் கற்பனை பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் அப்படின்னு. ஆனாலும் அதை விட ரொம்ப மோசமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் பயன்படுத்தலாம். த சுச்சுவேஷன் வாஸ் வெரி worse than I had expected அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க. You have already seen the film twice. Why do you want to see it again? You have already seen the film twice. Why do you want to see it again? நீ ஏற்கனவே அந்த படத்தை 2 முறை பார்த்துட்ட, அப்புறம் திருப்பியும் அந்த படத்தை நீ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற. இப்போது ஒரு சினிமாவுக்கு இப்போ நீங்கள் வீட்டில் வந்து போகணும் அப்படின்னு உங்கள் வீட்டில் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது உங்கள் வீட்டில் கேட்குறாங்க, ஏற்கனவே அந்த படத்தை நீ 2 தடவை பார்த்துட்ட, அப்புறம் திருப்பியும் அந்த படத்துக்கு போகணும்னு நினைக்கிற. இது எப்படி கேட்கலாம்? யூ ஹவ் ஆல்ரெடி சீன் த ஃபில்ம் ட்வைஸ், ஒய் டு யூ வாண்ட் டு see it again அப்படின்னு கேட்கலாம். இதெல்லாம் நமக்கு டே டு டே லைஃப்க்கு ரொம்ப தேவைப்படுற, அன்றாடம் நமக்கு தேவைப்படக்கூடிய கான்வர்சேஷன்ஸ் தானே. த வெதர் ஹாஸ் பீன் வெரி வார்ம் லேட்லி. த வெதர் ஹாஸ் பீன் வெரி வார்ம் லேட்லி. இப்பெல்லாம் வந்து லேட்லி அப்படின்னா சமீப காலமாக அப்படின்னு அர்த்தம். இப்பெல்லாம் வந்து வானிலை வந்து ரொம்ப சூடாக உள்ளது அப்படின்னு அர்த்தம். He said he would be coming. He said he would be coming. அவர் வருவதாக சொன்னார். அவர் வரதா சொன்னாருப்பா அப்படி சொல்கிறோம்ல, இதை எப்படி சொல்லலாம்? He said he would be coming அப்படின்னா அவர் வருவதாக கூறினார் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இன்னொன்று பாருங்க. Don't do 2 things at a time. Don't do 2 things at a time அப்படின்னா ஒரே நேரத்தில் 2 விஷயங்களை செய்யாதீர்கள் அப்படின்னு அர்த்தம். வீட்டிலலாம் நம்ம அதிகமாக இதை கேள்விப்பட்டிருப்போம். ஒரு நேரத்தில் 2 விஷயத்தை பண்ணாத அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் டோன்ட் டூ 2 things at a time. இப்போது இது கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களை வந்து எங்கேயோ ஒருத்தவங்க வந்து உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களோ வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே மாதிரி ஃபோனில் கேட்குறாங்க, அது நீயா, அது நீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதை எப்படி கேட்கலாம்? கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அது நீயா எப்படி கேட்பீங்க? வாஸ் தட் யூ? வாஸ் தட் யூ அப்படின்னா அது நீயா, அது நீங்களா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ ஏதோ ஒரு இன்சிடெண்ட் இருக்குது, இது திட்டமிட்டு நடத்தப்பட்டதா எப்படி கேட்கலாம்? ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நம்ம பாஸ் வேரை யூஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம ப்ரீவியஸாக கொஞ்சம் வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். வாஸை யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின்ஸ் அமைக்கிறது, வேர் யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின்ஸ் அமைக்கிறது அப்படின்னு. இது திட்டமிட்டு நடத்தப்பட்டதா எப்படி கேட்கலாம்? வாஸ் இட் பிளான்ட் அப்படின்னு கேட்கலாம். வாஸ் இட் பிளான்ட் அப்படின்னா இது திட்டமிட்டு நடத்தப்பட்டதா இல்லை திட்டமிடப்பட்டதா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஸ் த ஸ்கின் எடிபிள்? இஸ் த ஸ்கின் எடிபிள் என்ன அர்த்தம்? ஸ்கின் அப்படின்னா என்ன? தோல் அப்படி இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ வந்து இப்போதைக்கு ஒரு ஜிஞ்சர் இருக்குது, ஒரு பூண்டு இருக்குது, ஒரு பூண்டுடைய தோலோ ஒரு இஞ்சியுடைய தோலோ. இஸ் த ஸ்கின் எடிபிள் அப்படின்னா, எடிபிள் அப்படின்னா உண்ணக்கூடியதா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இஸ் த ஸ்கின் எடிபிள் அப்படின்னா இது வந்து உண்ணக்கூடியதா, இதோடைய தோல் வந்து உண்ணக்கூடியதா அப்படின்னு அர்த்தம். த ஸ்கின் இஸ் நாட் எடிபிள் அப்படின்னா இந்த ஸ்கின், இந்த தோல் வந்து உண்ணக்கூடியது இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? யூ மஸ்ட் நாட் கிவ் அப் ஹோப் டியூரிங் யுவர் ஹார்ட்ஷிப் டேஸ். யூ மஸ்ட் நாட் கிவ் அப் ஹோப் டியூரிங் யுவர் ஹார்ட்ஷிப் டேஸ் என்ன அர்த்தம்? ஹார்ட்ஷிப் டேஸ் அப்படின்னா கடினமான நாட்கள், கஷ்ட நாட்கள் அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய ஹோப்பை, அதாவது உன்னுடைய நம்பிக்கையை நீ வந்து உன்னுடைய கடினமான நாட்களில் வந்துட்டு கண்டிப்பாக வந்து விடக்கூடாது. இது வந்துட்டு உண்மை தானே. ஸோ கண்டிப்பாக நம்ம அதை வந்து நம்மளுடைய நம்பிக்கையை, நம்மளுடைய தன்னம்பிக்கையை நம்ம வந்துட்டு விடவே கூடாது. விடாமுயற்சியெல்லாம் இல்லையா, எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை, பர்சீவியரன்ஸ், விடாமுயற்சி, தென் வந்துட்டு ஹோப், என்ன வேர்ட் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. யூ மஸ்ட் நாட் கிவ் அப் ஹோப் டியூரிங் யுவர் ஹார்ட்ஷிப் டேஸ் அப்படின்னா உன்னுடைய கடினமான நாட்களில் நீ நம்பிக்கையை இழக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். த லாஸ்ட் சென்டென்ஸ். The train leaves in 10 minutes. The train leaves in 10 minutes. இப்போ நீங்கள் எங்கேயோ வெளில போயிட்டுருக்கீங்க, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு ஸ்டேஷனில் ட்ரெயின் வந்து நிற்கிது. அப்போ உங்களுடைய பக்கத்து பேசஞ்சர்கிட்ட கேட்குறீங்க, ட்ரெயின் எப்போங்க கிளம்பும் அப்படின்னு. ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 10 நிமிடத்தில் ட்ரெயின் கிளம்பிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி சொல்லலாம்? The train leaves in 10 minutes அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் இட், அவ்வளோதான். ஒரு 20 சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கேஷுவலான சென்டென்சஸ் தான். ஆனால் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்ம டே டு டே லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய சென்டென்சஸ் தான். whenever you have come across or whenever you find an opportunity to use this kind of sentences, please try to use this sentence frequently. Try to use it often. Okay, then only it will support you to improve your communication level.
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவில் இதை டிஸ்கஸ் பண்ணது தான். என்ன அப்படின்னா, சில்லறை காசு. இதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? எனக்கு இதுக்கான ஆன்சர்ஸ் கொடுங்க. முடிஞ்சால் ஒரு சென்டென்ஸாகவும் ஃபார்ம் பண்ணுங்கள். இட் வுட் பி பெட்டர். ஓகேவா? ஆன்சர் கொடுங்க. அப்படி இல்லையா சென்டென்ஸாகவே ஃபார்ம் பண்ணிங்கன்னா இட் வுட் பி பெட்டர். 24 hours கழிச்சு நான் இதோடைய ஆன்சரை நான் பின் பண்ணுறேன். I hope this video is useful to you. Share and subscribe our video. For getting further notification, press bell button.